உங்கள் ஐஸ்வர்யா தியாகராஜன் பேசுகிறேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மஞ்சள் கிழங்கு ஒரு ரா மெட்டீரியலாக வந்து நம்ம யூஸ் பண்ணி அதுக்கு வேல்யூ அடிஷன் கொடுத்து நம்மளுக்கு ஃபைனல் ப்ராடக்டாக வந்து என்ன கிடைக்குதுன்னா மஞ்சள் தூளாக வந்து கிடைக்குது. சரி, இந்த வீடியோவில் வந்து என்ன ஸ்பெஷல்? யூடியூப் குக்கிங் வீடியோஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ப்ராசஸ் தான் வந்து பண்ணுறாங்க. இந்த வீடியோவில் நீ என்ன ஸ்பெஷலாக வந்து சொல்ல போகிற ஐஸ்வர்யா கேட்டிங்கன்னா, இந்த மஞ்சள் கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வெளியேருந்து கொடுத்து வாங்கல. நான் எங்களோட வீட்டு தோட்டத்திலே வந்து விளை வச்ச மஞ்சள் கண்ணு தான் இது. நான் நிலத்துல வந்து இந்த மஞ்சள் கண்ணு வைக்கும் போது பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாதி அளவில் தான் வந்து மஞ்சள் கண்ணு நடுவு வந்து வச்சேன். அந்த விரலி மஞ்சளோட ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட 2 கை சேர்ந்தா போல் எனக்கு ஈல்டாக வந்து பூமியில் வந்து கிடச்சிது. மஞ்சள் கண்ணு பூமியில் வைக்கிறதோ தொட்டியில் வைக்கிறதோ வந்து எனக்கு கொஞ்சம் வந்து அனுபவம் இருக்குது. அது நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். நான் 10th படிக்கும் போது பார்த்தீங்கன்னா மாடி தோட்டம் வந்து நான் பண்ணினிருந்தேன். அப்போ பண்ணிருக்கும் போது வந்து நான் மஞ்சள் கண்ணு வந்து நான் நடவு பண்ணேன். அதில் ஈல்டு வந்து நான் எப்படி எடுத்தேன்னா, மஞ்சள் கண்ணு நடவு பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சாயில் வந்து டாஸ் பண்ணேன். என்னென்ன காம்பனன்ட் நான் ஆட் பண்ணேன்னா, ட்ரைகோடர்மா வெட்டி, பாஸ்போபேட்டர், சூடமோனாஸ், இந்த நுண்ணுயிர்கள்லாம் வந்து நான் ஆட் பண்ணி மண்ணில் வந்து டாஸ் பண்ணேன். கலந்து முடிச்சோன்னு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சளும் வந்து நடவு செஞ்சேன். மாதத்துக்கு 3 வாட்டி வந்து எப்படி இருந்தாலும் வந்து இந்த பஞ்சகாவிய அமிர்த கரைசல் வந்து நான் கொடுத்துருவேன். கொடுத்து முடித்தோன்னு வந்து பார்த்திங்கன்னா அது நீங்கள் எப்படி வந்து பார்க்கலான்னா, நான் மண்ணில் வந்து தோண்டும் போது மண் வந்து அங்கங்கே அரிசி மாவாட்டம் அங்கங்கே வந்து வெள்ளை வெள்ளையாக இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரைகோடர்மா விரிடி, பாஸ்போபேட்டஸ் அந்த மாதிரியான நுண்ணுயிர்கள் நான் போட்டுப்பேன். என்னோட மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்செக்ட்ஸ், நிறைய நுண்ணுயிர்கள் வந்து ஓடின்னு இருக்கும். அப்போவே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நான் வந்து ஆர்கானிக்காக தான் வந்து யூஸ் பண்ணுறேன்னு. நான் நிலத்தில் வச்ச மஞ்சளோட ஈல்டு வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. ஏன் சொன்னேன்னா, என்னோடய நிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான நியூட்ரிஷனும் நான் போடல. வெறும் நான் தண்ணி தான் ஊற்றுனேன். அதுக்கு நியூட்ரிஷனாக வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்கிற தண்ணி மட்டும்தான். ப்ளஸ் வந்து நான் மஞ்சள் வந்து நடவு பண்ணும்போது ஒரு 5 மாதம் வந்து கழித்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து சீவேஜ் ப்ராப்ளம் இருந்தது. ஒரு 1 வீக்காக இருந்தது. அந்த லீக் ஆகிற தண்ணி வந்து நேரம் வந்து அந்த செடிங்களுக்கு போச்சு. அதுவும் ஒரு வகையான நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் தான். ஸோ இந்த 3 வழியில் தான் வந்து நான் இந்த மஞ்சளை வந்து விளை வச்சேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான மணியும் வந்து நான் செலவு பண்ணாத சமயத்தை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. தொட்டியில் கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா தொட்டியில் எனக்கு மஞ்சள் ஈல்டு வந்து கிடைச்சதை விட நிலத்தில் வந்து எனக்கு கிடைச்சது வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ நான் என்ன வந்து சொல்கிறேன்னா, ஒரு பங்கு நம்ம தொட்டியில் என்ன வந்து அறுவடை பண்ணுறோமோ அதே அந்த செடியை வந்து நம்ம நிலத்தில் வச்சோன்னா 3 பங்கு அளவுக்கு வந்து நம்ம அறுவடை பண்ண முடியும். நான் அறுவடை பண்ண மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக வந்து சொல்கிறேன் 2 kg 700 grams வந்து எனக்கு கிடைச்சிது. அது வந்து ப்ராசஸ் பண்ணி எனக்கு வந்து ஃபைனல் ப்ராடக்டாக வந்து கிடைச்சது வந்து பார்த்திங்கன்னா 390 grams வந்து எனக்கு கிடைச்சிது. கிட்டத்தட்ட நான் வந்து சேவ் பண்ணிக்க அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 150 rupees. எங்கள் அம்மா வந்து மாதத்துக்கு வந்து மளிகை சாமான் லிஸ்ட்டில் கண்டிப்பாக வந்து இருக்கும் மஞ்சள் தூள் வந்து 50 கிராம். என்னோட ஃபேமிலியோட மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 மெம்பர்ஸுக்கு வந்து மஞ்சள் தூள் வந்து 50 கிராம் மாதத்துக்கு வந்து எங்களுக்கு போதுமானது. ஸோ நான் கால்குலேட் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு மஞ்சள் கிழங்கோட வெயிட்டு வந்து எவ்வளோ கிடைச்சிருக்கு பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 2 kg 700 grams வந்து கிடைச்சிது. அது ப்ராசஸ் பண்ணி மஞ்சள் தூளில் எனக்கு கிடைச்ச கிராம் வந்து பார்த்திங்கன்னா 390 grams வந்து எனக்கு கிடைச்சிது. ஒரு மாதத்துக்கு எங்கள் வீட்டில் வந்து மஞ்சத்தூள் செலவாகுது பார்த்திங்கன்னா 50 கிராம் வந்து நாங்கள் செலவு பண்ணுறோம். இதுவே வந்து எனி பிராண்டு வந்து ப்ரைஸு வந்து பார்த்தோன்னா 50 கிராமுக்கு வந்து ஆவரேஜாக எடுத்தோன்னா 20 rupees. நான் கால்குலேஷன் எப்படி வந்து போட்டேன்னா 390 grams டிவைடட் பை 50 grams வந்து போட்டோன்னா 7.8 months வந்து எனக்கு வருது. அது அப்ராக்சிமேட்டாக 7.5 எடுத்துக்கினா 7.5 into 20 rupees போட்டேன்னா 150 rupees வந்து நான் சேவ் பண்ணிக்கேன். இது ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நான் 150 rupees வந்து 6.5 months வந்து சேவ் பண்ணிக்கேன். 390 grams வந்து
எனக்கு 6.5 months வந்து எனக்கு போதுமானது. 6.5 monthsக்கு வந்து எங்கள் அம்மா வந்து மளிகை சாமான் லிஸ்ட்டில் வந்து மஞ்சள் தூள் எழுத தேவையில்லை. நான் இந்த மஞ்சள் தூள் வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். எப்போ வந்து நம்ம ஒரு மஞ்சளை வந்து அறுவடை பண்ணுறோமோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா மஞ்சளோட இடுக்கில் வந்து கண்டிப்பாக வந்து மண் வந்து ஒட்டியிருக்கும். அது வந்து ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அந்த மஞ்சள் மேலே வந்து ஃபோர்ஸான வாட்டர் வந்து நான் அடிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த மஞ்சளோட இடுக்கில் இருக்க மண்ணெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் ஆயிடுச்சு. மேக்ஸிமம் அளவுக்கு வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. இருந்தாலும் வந்து எல்லா மஞ்சளும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கெட்டில் வந்து போட்டு அது 10 நிமிஷம் நான் வந்து ஊற வச்சோன்னா எல்லா மஞ்சளும் நான் வந்து உடைக்க ஆரம்பித்தேன். அந்த இடுக்கில் இருக்கிறதெல்லாம் வந்து உடைக்க ஆரம்பிக்கும் போது மண் வந்து பிரிஞ்சு வந்துடும். மேக்ஸிமம் அளவுக்கு வந்து பிரிஞ்சு வந்துடும். அப்புறமா வந்து அந்த நல்ல தண்ணியில் ஒரு பக்கெட்டை வந்து எடுத்து திரும்ப வந்து வாஷ் பண்ணி அதை வந்து தனியாக வச்சிட்டேன். ஒரு நாள் வந்து நான் வீட்டிலே வந்து இருக்கட்டும் காயட்டும் வந்து சொல்லிட்டு நிழலில் வந்து வச்சேன். அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு கீழே வந்து கொஞ்சம் மண்ணுங்க வந்து இருந்தது. ஸோ வந்து நான் 3rd வாஷும் 4th வாஷும் வந்து நெக்ஸ்ட் டே வந்து வாஷ் பண்ணி எடை போட்டதில் வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக வந்து எனக்கு 2 kg 700 grams வந்து எனக்கு இந்த விரலின் மஞ்சள் வந்து எனக்கு கிடச்சிது. இப்போ வந்து இந்த மஞ்சள் வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணுறது நான் வந்து சொல்கிறேன். நான் வந்து ஒரு அடுப்பு வந்து எடுத்துக்கினேன், ஒரு பெரிய பாத்திரமும் எடுத்துக்கினேன். இந்த மஞ்சளுக்கு ஏற்ற மாதிரி வந்து தண்ணி வந்து எடுத்துக்கினேன். தண்ணி கொதிக்க ஆரம்பித்தோடனே இந்த விரலி மஞ்சள்லாம் வந்து அதில் வந்து போட்டேன். இந்த மஞ்சள் வந்து போட்டோன்னா மேலே வந்து ஒரு துணி, ஈரமான துணி வந்து நான் கவர் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து அது வேகணுக்காக. ஸோ வந்து கவர் பண்ணி முடித்தோன்னே ஒரு 20 minutes வந்து நான் அது டிஸ்டர்பே பண்ணல, அப்படியே வந்து நான் வச்சோன்னே வந்து பார்த்திங்கன்னா 20 minutes கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் வந்து வெந்து இருக்கணும். இது எப்படி வந்து நான் வந்து காமிச்சேன்னா ஒரு வெந்த மஞ்சளை வந்து எடுத்து கத்தியில் வந்து நான் கட் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது அந்த ரிங்ஸ் வந்து தெரியக்கூடாது, ஒரே கலரில் இருக்கணும். ஆரஞ்சு கலரில் வந்து ஒரே கலரில் இருக்கணும். அது வந்து வெந்திருக்கணும், உள்ளே வந்து புகையாக வந்து வரணும். அந்த மஞ்சள் வந்து வெந்துருச்சு அர்த்தம். நம்ம வந்து எடுத்துடலாம். அந்த பாயில் பண்ண தண்ணி வந்து நம்ம செடிகளுக்கு ஊற்றிடலாம். இந்த வெந்த மஞ்சள் வந்து நான் எதுவும் சாப் பண்ணல, ஏன்னா என்கிட்ட வந்து மிக்ஸி இருந்தது. அந்த மிக்ஸியில் போட்டு வந்து நான் நல்லா வந்து ஸ்லைஸ் பண்ணிட்டேன். இந்த மஞ்சளோட தோல் வந்து பீலே வந்து பண்ணிடாதீங்க, அப்படியே வந்து பாயில் பண்ணுங்க. அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இந்த வெந்த மஞ்சளை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு மிக்ஸியில் போட்டு நல்லா வந்து எந்த அளவுக்கு வந்து பீஸ் ஆக்க முடியுதோ அந்த அளவுக்கு பீஸ் ஆக்கிட்டு அந்த துண்டாக வெட்டின மஞ்சள் வந்து நல்லா பரப்பி விட்டுங்க அந்த சில்வர் தட்டில். ஏன் வந்து நான் சில்வர் தட்டில் வந்து நான் பரப்பி வைக்க சொல்கிறேன்னா அது அப்சார்ப்ஷன் பண்ணாது. ஒரு துணியில் வந்து நம்ம பரப்பி வச்சோன்னா அந்த மஞ்சள் இருக்க சத்து அப்படியே வந்து அந்த துணியில் வந்து அப்சார்ப் பண்ணிக்கும். அதனால வந்து நான் சொல்கிறேன், துணியில் வந்து காய வைக்காதீங்க, தட்டில் வந்து போட்டு வந்து காய வைங்க. எனக்கு இந்த மஞ்சள் வந்து காய வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 4 to 5 days வந்து ஆச்சு. நம்ம மஞ்சளோட ஸ்கின்னும் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து அரைக்கணும். ஸோ வந்து 2-3 வாட்டி வந்து நம்ம வந்து அது கிரைண்ட் பண்ணாதான் அது நல்லா வந்து நம்மளுக்கு ஸ்மூத் பவுடர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ கிரைண்ட் பண்ணி 3-4 வாட்டி வந்து ஜெல்லிச்சுட்டு ஃபைனல் ப்ராடக்ட் வந்து எனக்கு கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் தூள் தான் வந்து எனக்கு கிடைச்சிது. இந்த மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் பொங்கலுக்கு வந்து நான் அறுவடை பண்ணேன். நெக்ஸ்ட் பதியம் போடுறதுக்கு நான் வந்து இந்த மஞ்சள் வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ வந்து நான் இந்த மஞ்சள் வந்து நான் பவுடர் ஆக்கலை. இந்த வீடியோலேருந்து உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஐஸ்வர்யா தியாகராஜன். See you in the next video. டாடா.